Welcome to KV Academy 369. Dear teachers, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆயிட்டது. காரணம் சில கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருந்ததுனால பிஜிடிஆர்பி பக்கமோ அல்லது எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. சரி, ஓகே. இன்றைக்கி நமக்கு பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, யூனிட்ஸை எப்படி 10 யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, தென் ஜிகேல என்ன புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எண்பது நாட்களில் இதை படிச்சிட முடியுமா? 80 டேஸ் தான் இருக்குது, ஸோ எங்களுக்கு டைம் இருக்குமா மேம் அப்படின்னா நிறைய பேர் மார்னிங்லேருந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன், முன்பருவ கல்வி. நம்ம ஆஸ் யூஷுவல் பழைய ஓல்டு சிலபஸ்லையும் இதே தான் படிச்சிருப்போம். அதே மாதிரி உலகமயமாக்கலில் தொடக்க கல்வி எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன், கல்வியில் இருக்கக்கூடிய சம வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஈக்குவலைசேஷன், சமமான வாய்ப்புகள் கல்வியில் நமக்கு இந்த இந்தியன் கவர்மெண்ட்டு பர்டிகுலராக தமிழ்நாட்டை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், எஸ்எஸ்ஏ, இதெல்லாம் லாஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கும்போதே அதுலேயே இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எஸ்எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து இப்போ அது என்ன மாதிரி சமக்ரகா சிக்ஷானா நம்ம என்ன எது வரைக்கும் அது இருக்குது, +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரைக்கும் வொக்கேஷ்னலில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லை வேறு எதில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துருக்கோம். தென் ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் டைம் சிலபஸில் பார்த்தது தான். ஓகே, இப்போ எஜுகேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். இது 1974 ஒரு யூபிஎஸ்சியோட சேர்மனாக இருந்தவர் தான் இந்த டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்கூலிங்கில் கொண்டு அது வச்சாங்க. அதாவது ஓப்பன் ஸ்கூலிங்கில் படித்தவங்களுக்கு தான் இதுவா அப்படின்னா ஒரு டிகிரி ஒரு பர்சன் ஒரு குறிப்பிட்ட டிகிரி படிப்பார். அவங்களுக்கு அவங்களுடைய படிப்பு சார்ந்தது இல்லாமல் அவங்களுடைய திறமை சார்ந்த அவங்க ஸ்கில் பேஸில் ஒன்று படிப்பான். ஒரு பையன் ஒரு விஷயம் படிச்சிருப்பான், தென் அவங்களோட ஸ்கில் வேறு ஒரு விஷயத்தில் இருந்தது அப்படின்னா, நான் எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிசி ட்ரை பண்ணி உள்ளார வந்துடுறாங்க. அவங்களோட ஸ்கில் வேறு ஒரு துறையில் இருக்கும்பொழுது அவங்க அப்படியே மாறுறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் பிரெயின் வொக்கேஷ்னலைஸ் ஆஃப் எஜுகேஷன், நம்மளுடைய மூளையை உறிஞ்சி எடுக்கிறது, ட்ரெயின் பண்ணுறது. அப்படியே என்ன யார் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு இங்கே படிச்சுட்டு வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறவங்க, அவங்கள தான் பிரெயின் வொக்கேஷ்னல்னு சொல்கிறாங்க. இந்த தொழில் கல்விக்கு இப்போ சப்போஸ் இங்கே எம்பிபிஎஸ் முடித்தவங்க, இங்கே ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எஜுகேஷன் நம்ம கல்வி முறைக்கு ஆப்டா இல்லையா, இல்லை கரண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸில் என்ன மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஏன்னா நம்ம டீச்சர்ஸு நம்ம குழந்தைங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம், நம்ம ஜாபுக்கு அனுப்புகிறோம். அப்படி இருந்தும் இதெல்லாம் எப்படி இங்கே உள்ளார வருதுங்கிறத ஃபுல்லாக நீங்கள் டீப்பாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சோசியலில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்ன மாதிரி குரூப்ஸ்னு பார்த்தா இப்போ ட்ரைபிள், இந்த மலை ஜாதி மக்களுக்கே பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகள் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம கூட கேட்டிருப்போம், அதுனா ட்ரைபல்னா மட்டும் மார்க் கம்மியாக வாங்கினா உள்ளே போகணுமான்லாம் கேட்டிருப்போம். பட் அது தவறு. நாம் ஏன்னா நமக்கு அடிப்படை வசதிகள்லாம் கிடைச்சிட்டது, அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னலாம் அவங்க கல்வியில் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணங்களாக இருக்குது, அது சம்மந்தமாக ஏதாவது ஆக்ட் போட்டிருக்காங்களா, ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பேரியர்ஸ் இன் எஜுகேஷன், ஏற்கனவே நீங்கள் கல்வியில் ஏற்படும் சவால்கள்னு சொல்லிட்டு 2016-17 பேட்சாக இருந்தால் ஒரு புக்கே படிச்சிருப்பீங்க. என்னென்ன மாதிரி சவால்கள் ஏற்படும் கல்வியில், இப்போ என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் கல்வியில் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 21க்கு அப்புறம் கோவிட் செகண்ட் வேவ் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்மளால் கல்வி சொல்லி கொடுக்கவே முடியல. நீங்கள்லாம் டீச்சர்ஸ்னால நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கல்வி முறையில் என்னென்ன வந்துச்சு, இது எப்போ படிக்கணும்னா அந்த மெக்காலே மினிட்ஸ்லேருந்து படிக்கணும். 1835 மெக்காலே மினிட்ஸில் அவர் தான் டவுன்வேர்ட் தியரின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை கொண்டு அதில்
இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெக்காலே மில்ஸ் February 24 அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி என்ன பண்ணுவார்னா இங்கிலாந்துக்கு இருக்கக்கூடிய இவங்களுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா 1858 கிரேட் ரிவால்ட்டுக்கு அப்புறம் 58 தான் வந்து மகாராணி பேரறிக்கை போட்டதுக்கப்புறம் தான் நேரடியாகவே இங்கிலாண்டில் இருக்கிற அந்த குயினே வந்து அந்த எலிசபெத்தே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவையும் கவர் பண்ணுவாங்க, அவங்களே வந்து இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படி சொல்லி இருந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப அராஜகம் பண்ணாங்க. நாம் எல்லாரும் பலமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாபெரும் புரட்சி நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரறிக்கை, விக்டோரியா ராணி மெகா பேரறிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டு அதில் இருந்து நமக்கு சிலதெல்லாம் வரும். இது வந்து ஜிகே படிக்கும்போது உங்களுக்கு சிலபஸில் இருந்ததுன்னா நான் கொண்டு வரேன். ஆனால் இயர்லி எஜுகேஷன் ஆஃப் அப்ரைசிங்னு கூட ஒன்று இருக்குது, பார்த்தேன். சரி, அப்படியே வழியாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் அப்படின்னா இப்போ இதில் நம்ம சர்ஜன்ஸ் கமிஷன், ஹட்டக் கமிஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் கமிஷன்ஸ் படிப்போம் இல்லையா, இது எல்லாமே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்குள்ளார வந்துடும் உங்களுக்கு. சோசியலிசம், செக்குலரிசம், டெமோக்ரஸி, சர்வர்ஜின் அண்டு எக்லட்டேரியன் ஸ்டேட் அப்படின்னா அதுவும் சமத்துவம் தான். அதுக்கு இன்னொரு பேர் மேலே வந்து ஈக்குவலைசேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி ரிலேட்டட் டு த எஜுகேஷன். இப்போ கூட நமக்கு ஆர்டிஐயில் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படி சொல்லிட்டு சிலது போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் ஈஸியாக இருக்கிறத எதெல்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் நல்லா படிப்பீங்க. தென் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க. சரிங்களா, என்ன மாதிரி வீடியோஸ் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் வந்து சொல்லிடுங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனில் கல்விக்காக என்னெல்லாம் கொடுத்தாங்க, ஆர்டிக்கல் 21, தென் வந்தால் 45 வந்துட்டு கொண்டு வந்து அனைவருக்கும் கட்டாய கல்வி கொண்டு வந்து சேர்த்துவாங்க. 51A வந்து ஆஸ் எ பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறது உங்களுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு 44th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே படிக்கணும். இதனால தான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் தனியாக அந்த வாக்கியத்தை வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்காக என்னென்ன பாலிசி போட்டுருக்குது. இப்போ கூட நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து கல்லூரி முடித்த குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ +2 லெவலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கு தனித்தனியாக எண்ணும் எழுத்தும் திட்டம், வீடு தேடி கல்வி, ஏதேதோ நிறைய இதெல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து டிஎம்கே பீரியடில் வந்து என்னெல்லாம் ஸ்கீம் போட்டிருக்காங்க அது ஒரு கொஷின் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல ஃபிலாசபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன். இதில் புதுசாக ஃபிலாசபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கலுங்கிறத தான் இதில் புதுசாக ஆட் பண்ண ஒரு வார்த்தையாக இருக்கும். இது வந்து எம்எட் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியானதாக ஒன்றா இருக்கும். ஏன்னா அவங்களோட சிலபஸில் படித்த ஒன்று தான் இது. எம்எட் படித்த ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட புத்தகங்கள் இருந்தால் இதை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மேலே இந்த பேசிக் எஜுகேஷனில் தத்துவ கல்வியில் பேசிக் எஜுகேஷனில் வந்து மெட்டாஃபிசிக்ஸ், ஆண்டாலஜி, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி, ஸ்கூல் ஆஃப் தாட்னா அதுக்குன்னு தனி ஸ்கூல்லாம் கிடையாது. ஐடியலிசம், நேச்சுரலிசம், பெரும்பாலுமே வந்து காந்தியோடது வந்து ஐடியலிசம். நம்ம தாகூர் வந்து எப்பயுமே ஒரு இயற்கைவாதி. ஏன்னா கருத்து கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது காந்தி. இது எல்லாமே நம்ம படித்தது தான். விவேகானந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாமே வந்து ஏபிஎல் மெத்தடை வந்து கொண்டு வந்தது வந்து இவங்க தான். அரபிந்தோ இவங்க எல்லார பற்றியுமே நாம் படிச்சிருப்போம். இவங்க எல்லாமே இந்தியன் பிலாசபர், இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி தத்துவியலாளர்கள் அப்படி சொல்லுவோம். இப்போ வெஸ்டர்ன் பிலாசபி அப்படின்னு சொல்லும் பொழுது பிளாட்டோ, ரசல், பெஸ்டலாஜி, ரூசோ, ஃப்ரோஃபல், மாண்டிச்சோரி, ஜான் டூயி வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா சைக்காலஜிலையும் ஜான் டூயியோட சிலது வரும். ஜான் டூயி ஃபாலோ பண்ணதை வச்சு தான் வந்து ஸ்கின்னர் இருக்கார் இல்லையா, எலியை வச்சு சோதனை பண்ணுவார்ல, அவருக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அது கிளாஸஸ் எடுக்கும்போது நான் நடுவில் சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னோவேஷன் எமர்ஜ்டு ஃப்ரம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் எஜுகேஷன். இப்போ இன்னோவேஷன்ஸ் என்னெல்லாம் புதுமைகள் வந்தது. இப்போ நிறைய ஏஐ டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. டீச்சரே இல்லாமல் வந்து கேரளாவில் ஃபஸ்ட்டு ஏஐ டீச்சரை வச்சு பாடம் நடத்துறதாகட்டும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த டாபிக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் சோசியாலஜிக்கல் பேசிக் ஆஃப் எஜுகேஷன். இது என்ன பேஸு, நமக்கு என்ன சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் வந்து சமூகத்துக்கு நீதினா என்ன, இனம், பால், மொழி இந்த மாதிரி எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஆர்டிகல் 14 சொல்லியிருப்பாங்கல்ல, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது பிரகாரம் நம்ம எஜுகேஷனில் உள்ளே கொண்டு போகணும். இதுக்கு சில வந்து சமூகவியலாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மேலே இருக்கிற மேக்ஸ், வெப்பர், மார்க்ஸு, இவங்க இந்த ஸ்பென்சர் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா. நான் முதல்ல நம்மளோட டூயியோட ஜாயிண்டாக இருப்பார். படிநிலை கற்றலை சொன்னது ஜான் டூயி.
அவர் வந்து 1952 சொல்லியிருப்பார். அதே காலகட்டங்களில் தான் ஸ்கின்னரும் வருவார். ஸ்கின்னர் வரும்பொழுது 2 பேருமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். தென் எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எஜுகேஷனுங்கிறது உலக நாடுகளில் எப்படி இருக்குது, நம்ம தேசிய அளவில் இன்டர்நேஷ்னலுங்கிறது எப்படி இருக்குது, அதோட மதிப்பு எப்படி இருக்குது, கல்வியோட சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மாணவர்களுக்கு என்ன மாதிரி நம்ம கல்வியை கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போ தாராளமயமாக்கல் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ஈஸியாக இங்கேருந்து சாதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோவிட் டைமில் நம்ம ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு இ பாஸ் வாங்க சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு, நோய் போயிட்ட உடனே என்ன பண்ணாங்க, அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் தாராளமயமாக்கல். அந்த மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தாராளமயமாக்குதல் வந்ததுனால கல்வி இங்கேருந்து போய் இப்போ இங்கே நீட் எழுத முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு ஈஸியாக படிச்சுட்டு வந்துடுறாங்க. தென் நீங்கள் வந்தாலே நீ ஒரு எக்ஸாம் எழுதணும் இங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால். இருந்தாலும் டாக்டர் படிக்கிறதுக்கு முன்னாடியே போகிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்ல. அதே மாதிரி ப்ரைவேட்டைசேஷன், ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூலை விட ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்கும். இப்போயே நிறைய டீச்சர்ஸ் வந்து தனியார் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஆஃப்டர் கவர்மெண்ட் டீச்சராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறதுக்கும் நீங்களே அதை வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்ப்பீங்க. ப்ரைவேட்டேஷன் இப்போ வந்து தனியார் மயமாக்குதல் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கல்வி எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதே மாதிரி குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். கல்வியில் உலகமயமாக்கல்னா என்னன்னா இன்டர்நேஷ்னல் சிலபஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக நிறைய பேர் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி மாறிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் படித்தோம்னா என்ன ஆகும், சென்ட்ரல் போர்டு பேஸில் வரனால தமிழ்நாட்டில் படித்தாலும் சரி, அவங்க அப்பா வந்து மறுபடியும் வேறு மகாராஷ்டிராவோ இல்லை டெல்லியோ இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்துக்கு வந்து வேலை மாறுதலாகி போனாலும் சரி, அவங்க போய் அதே சிபிஎஸ்சி சிலபஸ் அதே இதில் அவங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் உலகமயமாக்கலும் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் அப்படி தான் இருக்கும். எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஒரே சிலபஸ், அதில் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நமக்கு தேவையான அடிப்படைய தேவை. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அடிப்படை வளர்ச்சியில் நம்ம எந்த மாதிரியான எய்ம்ஸ் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் பார்க்கும்பொழுது ஜெண்டரை வச்சு எஜுகேஷனில் நமக்கு ஏதாவது மைனஸ் வருதா, ஆண் பெண் அந்த மாதிரி சொல்கிறேன், ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கொஞ்சம் சிலது பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வழக்கமாக பார்க்குற புக்கில் இருந்தே வருது. 3rd யூனிட்டுக்கு போனீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ரொம்ப ஈஸி தான், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ இதில் நீங்கள் மெயினாக பார்க்குறது என்னென்னா ரோல் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் எஜுகேஷன். இதில் ஸ்டார்டிங்கில் எடுத்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் கல்வி வந்து கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இந்திய கல்வி சட்டம் வந்து கொண்டு வந்துட்டு போட்டுட்டு அதில் இருந்து இந்தியாவிலேருந்து கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கல்வி ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். அப்புறம் பெண்களுக்கு வந்து அந்த சதி ஒழிப்பாங்கல்ல, இந்த பெண் சிசுக்கோலோ, அப்புறமா வந்து இந்த கணவன் இறந்துட்டா வந்து சதி, அதெல்லாம் வந்து ஒழிச்சது வந்து ராஜாராம் மோகன் ராயோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்னே நம்ம வந்து சொல்லலாம். நல்லா படித்தவர். அவரில் தொடங்கி அதுக்கப்புறமா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அதுக்கப்புறம் தாகூரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர், இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படியே பார்த்துட்டு வரும்போது தான் தமிழ்நாடு வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே கல்விக்காக யாரெல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்டேட் லெவலில் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் லெவலில் அவங்களோட ஈடுபாடு என்ன, தென் வந்து நம்மளுடைய ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு, எதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணோம். இது வந்து மெடிக்கல், இன்ஜினியரிங், லா, டீச்சிங்கு, இதிலெல்லாம் என்ன மாதிரியான ப்ரொஃபஷனல், அதாவது தொழில் கல்வியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து தமிழ்நாட்டு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க, இதையெல்லாம் ஆன்ஷியன்ட் லெவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் இதில் பார்க்கணும். இன்னொன்று தமிழ் லிட்ரேச்சர், ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். தமிழ்லேயே வந்து நம்ம ஏற்கனவே தெரியுமில்ல, பெண் புலவர்கள்லாம் அப்பயே இருந்தாங்க. அந்த காக்கை பாடியனார், ஔவையார், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லிட்ரேச்சரில் முன்னாடிந்தே அவங்க எஜுகேஷன் ஓரியன்டாக தான் வருவாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸில் வந்துட்டு மரபு சார்ந்த தமிழ் இனம் சார்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ்குள்ளார எஜுகேஷன் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏதாவது நம்மளை பற்றின விஷயங்கள், தமிழர்களுக்கான கல்வி இப்படி தான் புகட்டப்பட்டது, பாண்டியர் காலத்தில் இப்படி இருந்தது, இப்போ பல்லவர்கள் காலத்துலனா கடிகைன்னு சொல்லுவாங்க ஸ்கூலில், டீச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கணக்காயர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்போ சொல்லுவாங்க. பாண்டியர்கள் காலத்தில், பல்லவர்கள் காலத்தில் ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார், ஒரு சாதாரண கொஷின் அந்த மாதிரி வைக்கலாம். பெரும்பாலும் இது கொஞ்சம் அதிக இது கொடுக்கறதில்ல. இதில் வந்து விமன் லீடர்ஸ் ஆஃப் த இந்த ஜோதிராவ் பூலேவோட ஒய்ஃபு
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி மெயினாக பெண்களுக்கான ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து அந்த மேம் வந்து பண்ணியிருக்காங்க. சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு விமன் லீடர்ஸில் அவங்க வருவாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க தமிழ்நாடே கிடையாது, இங்கே வந்து தர்மாம்பாள், முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி இவங்கெல்லாம் தான் வந்து இங்கே நம்ம பெண் குழந்தைகளுக்கான கல்வியை சீர்திருத்தது. கல்வி மட்டும் கிடையாது, சமுதாய மாற்றங்கள் நிறைய வர்றதுக்கும் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிட் 4ல் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், குழந்தை பருவத்தில் இருந்து குமர பருவம் வரைக்கும் என்னெல்லாம். இப்போ நம்ம சைக்காலஜி வந்துருச்சு, எப்பயுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 யூனிட் போயிட்டு அப்புறம் தானே சைக்காலஜி கொண்டு வருவாங்க. அதே போல தான் அதில் வந்து லேர்னிங்னு கொடுத்தாங்க, இதில் எடுத்தோடனே குழந்தை பருவம்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் வச்சாங்க, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எப்பயுமே நாம் எப்படி படிப்போம், 1 வயதுலேருந்து 7 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், எத்தனை சதவீதம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி தான் நம்ம படுவோம். ஒரு 90% வரைக்குமே குழந்தைங்களுக்கு 7 வயசுக்குள்ளே வளர்ந்துடும், மீதி இருக்கிறது அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சு முழுமையடையும். ஆனால் உங்களுக்கு கேட்ட கொஷின் எப்படின்னா 3 to 7 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த அறிவு வளர்ச்சி எப்படி வரும்னு லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் வச்சாங்க. அது வேறு எந்த டிபார்ட்மெண்ட் எழுதுனீங்கன்னு தான் தெரில. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பார்க்குறது ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இயர்லி ஸ்டேஜ், லேட்டஸ்ட் ஸ்டேஜ், அடலசன்ட் ஸ்டேஜ். இது எப்பயுமே நம்ம பார்த்தது தான். முன்பருவ குழந்தை அந்த 0 to 3, 3க்கு அப்புறம் வந்து 7 வயசு, 7 வயசுலேருந்து அந்த கரெக்டாக வளரும் பருவம் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, டீன் ஏஜ், அடலசன்ட், அந்த கேரக்டர்ஸ். அதில் குழந்தைங்களோட உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அவங்களுடைய கல்வி கற்றுக்கிற விதத்தில் எந்த விதமான மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்ப்போம். அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு. காக்னிட்டிவ்னாவே நம்ம பியாஜே தான், அதை நம்ம தெளிவாக வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும், குழந்தைங்களுக்கு வந்து ஆம்பளை பசங்களுக்கு மீசையெல்லாம் வளர்றது, பெண்களுக்கு வந்து வேறு மாதிரியான உடல் மாற்றங்கள் ஏற்படுறதெல்லாம் இதில் தான் வரும். சைக்கோ சோசியல், எமோஷ்னல், லாங்குவேஜ் அண்ட் மாரல், இது எல்லாமே அதிலே வந்துடும். தென் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் படிக்கிற மாதிரி லேர்னிங் தியரிஸு, பியாஜே, ப்ரூனர், எரிக்சனோட 8 படிநிலைகள், அது டேனியல் கோல்மன், கோல்பர்க்கு, இது எல்லாமே லாஸ்ட் நான் எடுத்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக படத்தோடு காட்டியிருக்கேன். பார்க்கலன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக அந்த ரெக்கார்டிங் ஸ்கூலில் தான் இருக்கீங்க, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டெவலப்மெண்ட் டாஸ்க் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், தனியால் வேறுபாடு, அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங், புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கிறோமா. இப்போ ஸ்லோ அண்ட் லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுமே ஸ்லோ லேர்னர்ஸ் கைடு, ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு சில குழந்தைங்களை வந்து உட்கார வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக போனீங்கன்னா அந்த ஸ்லோ லேர்னர் குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பையன் பார்த்தா 10th இருப்பான், அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாமல் இருக்கும். ஏன்னா படித்தாலும் படிக்கலைனாலும் வருஷம் ஆனால் மாற்றிக்கிட்டே இருந்துருவாங்க ஸ்டாண்டர்டை, அந்த மாதிரி அப்படியே அவன் வந்திருப்பான். இதுதான் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்குள்ளே வரும். சாதாரணமாக பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறது. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் அப்படின்னா ஒரு குழந்தை தன்னுடைய வேலைகளை தானே செய்ய முடியாமல், தன்னுடைய புலன்களை தானே இயக்க முடியாத நிலையில் இருக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான நீட்ஸ் வந்து ஒரு டீச்சராக இருந்து நீங்கள் பண்ணுவீங்க. இந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கானது தான். நீங்கள் டீச்சராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, தெரியாத கேள்வியாக இருந்தால் கூட, நீங்கள் எல்லாரும் ஒரு டீச்சர்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்டு கிடையாது. அதனால் கேட்குற கேள்விக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கணுங்கிறத நீங்களே விளக்கமாக இது வந்து பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம்ஸ் ஃபார் டைவர்ஸ் லேர்னர்ஸ், அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறது எப்படி. மீடியட்னா என்ன, ரெமிடியல், ஒரு சரியாக படிப்பு வராத குழந்தைங்களுக்கு உடனே நம்ம என்ன ரெமிடியல் ஒர்க்காக கொடுப்போம். குழந்தைங்களை எப்படி ஊட்டச்சத்து, ஊட்டம் மீன்ஸ் இதுதான் வலுவூட்டம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரீஎன்ரிச்மெண்ட், குழந்தைங்களுக்கு வலுவூட்டல், குட், வெரி குட், அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நாம் குழந்தைங்களை வந்து வலுவேற்றுறது, அந்த கல்வியில் வந்து குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. லேர்னிங் அண்ட் டீச்சிங், லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் எப்பயுமே கற்றுக்கிறவங்க, கற்பவர் யார், ஸ்டூடெண்ட்ஸு. லேர்னிங் ப்ராசஸ்ஸு, லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம பழைய இதிலே படிக்கிறதா. நினைவு, மறதி, நினைவு வளைகோடு, அதுக்கப்புறம் ப்ராக்மேட்டிசம், தென் வந்து பிஹேவியரிசம். பிஹேவியரிசம்னாவே நம்ம யார், ஜேபி வாட்சன். காக்னிட்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், இது எல்லாமே நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்தது தான். இதில் புதுசாலாம் ஒன்றுமே கொடுக்கல, இது இருக்கிறது அப்படியே இருக்குது. தாண்டைக்கோட முயன்று தவறி கற்றல், பாவ்லோவோட ஆக்க நிலையுறுத்த கற்றல், ஸ்கின்னரோட வந்து கருவிசார் ஆக்க நிலையுறுத்த கற்றல், கோலாரோட உட்காட்சி,
அது கோலாரோடது. அதுக்கப்புறம் கெஸ்டால்ட் தியரி, கற்றல் வந்து முன்பு கற்றல் பின்னாடி கற்றுக்கக்கூடிய கல்விக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது பின்னாடி கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். அதில் யார் சிறப்பாக பண்ணாங்க, யாராவது அதில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்களா? நிஜமாலுமே உங்களுக்கு பிஎட் படிக்கும் பொழுது நீங்கள் படித்த எஜுகேஷன் சைக்காலஜி இப்போ உங்களுக்கு பிஜிடிஆர்பி எழுதுறதுக்கு துணை புரிந்தால், உங்களுக்கு தெளிவாக உங்கள் ஆசிரியர் பாடம் நடத்தியிருந்தாங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். இவ்வளோதான் கல்வி, அதாவது கற்றலில் ஏற்படக்கூடிய கற்றல் மாற்றம் அப்படின்னு இதை நம்ம தமிழில் சொல்லுவோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் கரிக்குலம் அண்ட் சப்ஜெக்ட். இப்போ இந்த தலைப்பு தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கலைத்திட்டத்தை பற்றி இது வரைக்கும் நம்ம சிலபஸில் உள்ளே கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், கரண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கரிக்குலம் வடிவமைச்சிருக்காங்களா? கண்டிப்பாக வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா மாணவர்களோட நுண்ணறிவு முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து அதிகமாக வளர்ந்துருச்சு. சைக்கோ லிங்குஸ்டிக்ஸு, டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், மைக்ரோ டீச்சிங், ஸ்கில் காம்போனன்ட்ஸ் அண்ட் லெசன் பிளானிங். லெசன் பிளானிங் நீங்கள் எப்படி எழுதணும், லேர்னிங் ஸ்டைலை வந்து என்ன மாதிரி மாற்றணும், அவங்களுக்கு காட்சிப்படுத்துறது எப்படி படுத்தணும், குரல் எந்த இடத்துல ஏற்ற இறக்கங்களோட ஒரே மாதிரி குரலில் ஒரே ரீங்காரத்தில் போயிட்டு இருந்தால் குழந்தை வந்து படிக்காது. நான் சொல்கிறது +2 இருக்கிறதும் சின்ன பிள்ளைங்க தான். காலேஜ் வந்தால் தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னு சொல்லுவாள். பேட் ஹேபிட்ஸ் வேணால் நிறையா அவங்க கற்றுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் திருத்த வேண்டியது ஆசிரியர்களான நம்மளுடைய கடமை தான். அதுக்கப்புறம் வந்து ரீடிங், டீச்சிங்கு இந்த மாதிரி. இப்போது இதில் நான் இன்னொன்று என்ன பார்த்தேன் அப்படின்னா, காது கேட்காம படிக்கிறது, கண்ணு தெரியாத இருக்கிற படிக்கிறதுலாம் முதலே நம்ம பார்த்துட்டோம். கண்ணு தெரியாமல் பார்வையற்ற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரைலி மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் வாய் பேச முடியாத குழந்தை, காதால் கேட்கும், வாய் மட்டும் பேச முடியாது. அந்த குழந்தைக்கு சயின்டிஃபிக்காக நம்ம என்ன நேம் சொல்லுவோம்னா உங்கள் சிலபஸ்லேயே உள்ளார இருக்குது. இதில் நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட ஒரு பர்சனாலிட்டிக்குள்ளார வருவார். அது எதுன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்கு, மைக்ரோ டீச்சிங்லாம் நீங்கள் படிக்கும் போதே பண்ணியிருப்பீங்க. நுண்ணிலை கற்பித்தல், 5 மினிட்ஸ் மட்டும் ஏதோ ஒரு குட்டி டாபிக் எடுத்துகிட்டு 10 to 5 ஆசிரியர்களை வச்சு அது உங்களை ஸ்டூடெண்ட்டாக பாவிச்சு ஒரு சில டீச்சிங் எய்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி அந்த இதை மறுபடியும் பண்ணுறது. நீங்கள் சரியாக சப்போஸ் பாடம் நடத்தலை, நீங்கள் ஒரு ஆசிரியராக போய் ஒரு ஸ்கூலில் ட்ரைனிங் டீச்சராக போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிஎட் காலேஜ்லேயுமே இதை வந்து நடத்தியிருப்பாங்க. நல்ல காலேஜாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு மேக்ரோ டீச்சிங்க்கு அனுமதி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்சர்வேஷன் நீங்கள் போய் அங்கே பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே உங்கள் இதிலே நடந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 நுண்ணறிவு ப்ளஸ் ஆளுமை. ஆளுமையில் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு 2-3 கொஷின் வந்துடும். அதே மாதிரி நுண்ணறிவுலையும் போன தடவை வந்து இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, போன தடவை மாதிரி இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இது பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே சைக்காலஜி தான் எழுதுவீங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டுன்னும் போது ஒரே நாள் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ எந்த விதமான கான்ட்ரவர்சிக்கும் இங்கே இடமே கிடையாது. அவங்களுக்கு ஈஸியாக வந்தது, எங்களுக்கு தப்பாக வந்தது நீங்கள் சொல்லவே தேவையே இல்லை, சொல்கிறதுக்கான வழியும் கிடையாது. சைக்காலஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் எதில் வருது அப்படின்னா, காக்னிட்டிவ் எபிலிட்டி, அறிதிறன் வளர்ச்சி, நம்மளை கற்றுக்கக்கூடிய இது எப்படி இருக்குது, நம்மளுடைய கவனம், நம்மளுடைய ஆர்வம் எப்படி இருக்குது. எப்பயுமே ஆர்வம் வேற, அட்டென்ஷன் வேறு, ரெண்டையும் ஒரே மாதிரி பண்ணிக்காதீங்க. அட்டென்ஷனுங்கிறது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எடுத்து வச்சு அந்த பாடத்துக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து நீங்கள் பார்க்குறது. அதே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பாட்டில் இருக்கலாம், படம் வரையில இருக்கலாம், சில பேருக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுல இருக்கலாம். இப்போ நிறைய பேர் மொபைல்ஸில் ரீல்ஸ் பார்க்கறதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அட்டென்ஷன் வேறு, இன்ட்ரெஸ்ட் வேறு. போன தடவை நிறைய வாட்டி டெஸ்ட் வைக்கும்போது இதில் தான் என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோட்டிவேஷன், ஆப்டிடியூட், ஆட்டிடியூடு, மனப்பான்மை, வேல்யூ சிஸ்டம், மாஸ்லோவோட இந்த படிநிலைகள், ஹியூமன் நீட்ஸில் நம்ம போடுவோம்ல, அச்சீவ்மெண்ட், மோட்டிவேஷன், இப்படி அவர் 5 தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆட் பண்ணி சொல்லியிருப்பார். இன்டெலிஜென்ட் பேசிக்ஸில் தியரி, சிங்கிள், 1 ஃபேக்ட், நுண்ணறிவிலே வந்து ஒருத்தன் வந்து அறிவாளியாக இருந்தால் அவன் எல்லாத்துலேயும் சிறந்திருக்கிறவான்னு சொல்கிறது தான் சிங்கிள் ஃபேக்ட். இது வந்து சைமன் சொல்லுவார். அதே மாதிரி 2 ஃபேக்டர், இல்லை இரு காரணி கோட்பாடு, இல்லை பல காரணி கோட்பாடு, இல்லை குழு காரணி கோட்பாடு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ கில்ஃபோர்டோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், கார்டனரோட பல வழி கற்றலில் நுண்ணறிவு வரும்ல, அந்த கட்டமைப்பு கோட்பாடு, கார்னர் அந்த கியூபு மாதிரி ஒன்று போட்டு நம்மளுக்கு 6 × 7ன்னு போட்டு நம்ம வந்து படிப்போம்ல,
அந்த இதுதான் இது 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 வேணால் தமிழில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தமிழில் இது ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். கிரியேட்டிவ் அண்ட் இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் ஐக்யூ, அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட்டு, அண்டர்ஸ்டாண்ட் லேர்னிங், இது எல்லாமே இதை நான் சொன்னேன் இல்லையா, லேர்னிங் டிசபிலிட்டிஸ், கற்றலில் ஏற்படும் குறைபாடுகள், இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னென்ன அப்படின்னு படங்கள் மூலிமா, படத்தை பார்த்து விளங்காதது ஒன்று, காது கேட்டு விளங்காதது ஒன்று. டைகல்குலியா அப்படின்னா கணக்கு மட்டும் போகிறதுக்கு தெரியாது, மற்றதெல்லாம் அந்த குழந்தை நல்லா படிக்கும். இது வந்து படம் பார்த்து சொல்ல தெரியாதது, டைகிராஃபியா அப்படிங்கிறது. இது மாதிரி அந்த மேலே அடுத்து ஃபஸ்ட் ஒன்று லாஸ்ட் ஒன்று என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் பர்சனாலிட்டியில் ட்ரைட் தியரி, ஆல்ஃபோர்ட், ஆர்பர்ட் கேட்டல், ஐஸ்நெக்கு, டைப் ஆஃப், இது வந்து தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். கெச்மேயர் என்ன சொல்லியிருப்பார் உடல்வாக வச்சு, காரல் யூங் வந்து என்ன சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் இந்த வந்து அகமுகன் புறமுகன் பற்றி காரல் யூங் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு காமெடியாக ஒரு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது தெரியாதவங்க போய் பாருங்கள், தெரிஞ்சவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களோட வேறு ஸ்டடீஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மனநலம், மனம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன, மென்டல் ஹெல்த்னா என்ன, சைக்காட்டிஸ்ட்னா யார், சைக்காட்டிஸ்ட்னா மருத்துவமும் கொடுக்குறவங்க, நமக்கு மருந்தும் கொடுப்பாங்க. ஏதாவது நோய் இருந்ததுன்னா மனப்போராட்டம்லாம் இருக்கும்ல, நமக்கு இது படிக்கிறதா அது படிக்கிறதா ஏகப்பட்ட மனப்போராட்டத்தில் இப்போ இருப்பீங்க பிஜி டீச்சர்ஸு. அன்ரெஸ்ட்டாக காணப்படுறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா பொருத்தப்பாடு, எல்லா இடத்துலையுமே வந்து நாம் ஒரு மாதிரி இருந்துக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, ஊரோட ஒத்துவாள் சொல்கிறோம் இல்லையா, சில இடத்துல சில பேராளோடு பொருந்தி போக முடியாது, அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். டிஃபென்ஸ் மெக்கானிசம், தற்காப்பு நடத்திகள் 64 வகை இருக்குது. அதில் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 10-15 தான் கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வைப்பாங்க. தென் யூனிட் 7 எஜுகேஷ்னல் எவாலுவேஷன், டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு புதுசுப்பா. நீங்கள் ஆனால் பிஎட் படிக்கும்போது இது எல்லாமே ரெக்கார்டில் எழுதியிருப்பீங்க. டெஸ்ட்டுனா எப்படி கொடுக்கணும், அந்த அளவீடு எப்படி பண்ணணும், அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, குழந்தைங்களை எப்படி மதிப்பீடு பண்ணுறது, இது லெசன் பிளான் எழுதும் பொழுதே அசஸ்மெண்ட்டும் எவாலுவேஷனும் உங்களோட லெசன் பிளான்லேயே எழுதியிருப்பீங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவாலுவேஷனுங்கிறதுல சில கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, இது எல்லாமே ரொம்ப ஈஸி. புறவயத்தன்மையோடு இருக்கிறது, உண்மைத்தன்மையோடு இருக்கிறது, சரியான மதிப்பீடு பண்ணுறது, இது மட்டும் பண்ணாங்க அப்படின்னா நமக்கே பிரச்சனை வராது. சரியான கேள்விகள் அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி விடைகளை கொடுத்துட்டாங்கன்னா ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு. இந்த ஒரே ஒரு கேள்வி தான் அதுக்கு எல்லாத்துக்கும் 1 மார்க் போடுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய முட்டாள்தனம். எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி, சப்போஸ் அந்த ஒரு கேள்வி தெரியாத இருக்கிறவங்க கூட இருப்பான் இல்லையா, அதில் 1 மார்க்கில் வேலை விடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்கூல்ஸில் இருக்கிறது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு, ஒரு 10 மார்க்குக்கு ஒரு லெசன் முடித்த உடனேயோ அல்லது ஒரு பேராகிராஃப் முடித்த உடனேயோ வைக்கிறது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. சம்மேட்டிவ்ங்கிறது ஒரு 3 மாதம் காலாண்டு அரையாண்டில் சொல்கிறோம்ல, அது சம்மேட்டிவ்னு சொல்லலாம். நார்ம்ஸு, கிரியேஷன்ஸு, டெஸ்ட்டெல்லாம் எப்படி வர்றது, அப்புறம் வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, இது வந்து அடைவு தேர்வு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம். அதுக்கப்புறம் டயக்னாட்டிக், ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்னா தொடர்ச்சியான மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியான மதிப்பீடுனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து தமிழில் 2 மார்க் மட்டுமே கொடுத்து பார்க்குறது ஒரு டாபிக். இப்போ எஜுகேஷன் எவாலுவேஷன், சப்போஸ் பர்சனாலிட்டி நடத்துகிறேன் அப்படின்னா பர்சனாலிட்டியில் யாரெல்லாம் வருவாங்களோ, ஆல்பர்ட்டு, கில்பர்ட்டு, கேட்டல், ஐஸ்னக்கு, இவங்களை பற்றி, கெச்மேயர், ஹிப்போக்ரட்டஸ்லாம் சில பாரி உடல்வாகலாம் வச்சு சொல்லியிருக்காங்கல்ல, ஒல்லியானவர், கட்டுடலானவள், மெல்லிய உடல் கொண்டவங்க, அவங்களோட குணநலங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, அதை அப்படி தொடர்ச்சியாக நம்ம வந்து எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே வர்றது. அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் போடுறத பற்றியும் டேபிள் வெயிட்டேஜ் பற்றியும் உங்களுக்கே தெரியும். இந்த லெசன் இருக்குன்னா இந்த கொஷின் இத்தனை எடுத்துருவாங்க, இவ்வளோ வந்துடணும். இப்போ சப்போஸ் இப்போ டிஎன்பிசியே எடுத்துக்கோங்க, அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் வரப்போதில்ல, அதுக்கும் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் யூனிட் 1ன்னா அதில் வந்து ஒரு 10 மார்க்கு, இப்போ சயின்ஸ்னா 5 மார்க்கு, ஜியாகிரஃபினா 5 மார்க்குன்னு சொல்லிட்டு அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆசிரியரான நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ப்ளூ பிரிண்ட் போடாமல் பண்ணவே கூடாது. ஏன்னா எந்த பாடம் முக்கியம், எதில் அதிகமான கேள்வி வரும், அதுவும் இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் தமிழ் டீச்சராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ மற்ற சப்ஜெக்ட் டீச்சர், இப்போ கெமிஸ்ட்ரி டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சரு, பயாலஜி டீச்சராக இருந்தால் நீட் தேர்வுக்கு என்ன விதமான கேள்விகள் வருமோ அதை வந்து உங்கள் மாணவர்களுக்கு உங்கள் வகுப்பறையில் நீங்கள் நல்லா கற்றுக் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களும் சீக்கிரமாக அந்த 7% வரை அவங்களுக்கு இருக்குல்ல, 7.5 நினைக்கிறேன், அதில் அவங்க உள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது இந்த ரேட்டிங் ஸ்கேலு நம்ம இது கொடுப்போம்ல, ஃபஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, அந்த மாதிரி, அதுதான் ரேட்டிங் ஸ்கேல். இவ்வளோதான் யூனிட் 7. யூனிட் 8 பார்த்தீங்கன்னா
மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மேலாண்மையும் நிர்வாகமும். இது எங்க அப்படின்றது ஒரு சத்தியமாக ஒரு மேலாண்மை வந்து நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து டாப் லெவலுக்கு போகும். இது உண்மை. அதே மாதிரி டீச்சர் ஆகிய நீங்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக உங்கள் மாணவர்களை வழி நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து எல்லாத்துலேயும் ஒரு முன்னோடியாக தான் இருக்கும். இப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டுன்னா அதோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? வகுப்பறையை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, நல்ல லைட்டிங் வெளிச்சத்தோடு இருக்கிறது, மேஜை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது, கிளாஸ் ரூமில் மாணவர்களை பேச விடாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். இது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒன்று தான். சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸில் எப்படி இருக்குது? நிஜமாவே இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கா? நம்ம லோக்கலில் இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டு எந்த மாதிரி இருக்குன்னு போய் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்கும், இப்போ பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ ஃபண்டு கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்கூலில் படிக்கிற முன்னாள் மாணவர்கள் அலுமினி மீட்லாம் நடக்கிறாங்களே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி நீங்கள் இதில் படிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஆனால் பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கல்வி மேலாண்மைன்னு ஒரு புக்கு, பழைய புக் வச்சுருப்பீங்க, ஓல்டு புக்கு, அதில் இது எல்லாம் தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஓஎஸ்டி சிஓஆர்பின்றது இது ஒன்றும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மேலாண்மை அப்படின்னாவே ஃபஸ்ட்டு பிளானிங், திட்டமிடுதல். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஜோக்கில் கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளானிங். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி வரிசையாக ஒன்றொன்னா வந்து லாஸ்ட்டாக பட்ஜெட்டோடு அது வந்து முடிஞ்சிடும். தென் இது வந்து எஸ்டபிள்யூஓசி இல்லை, ஆக்சுவலாக அது வந்து டீன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்வாட்டுன்னு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்வாக்குன்னு எதுவும் கிடையாது. இருந்தால் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன நிர்வாகத்தில் பண்ணுவாங்க அப்படின்னா, கல்வியை வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கப்புறம் மாணவர்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்தன், வீக்கு, தென் ஆப்பர்ச்சுனிட்டி. குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா குழந்தைங்க அதில் சிறந்து விளங்குவாங்க. இப்போ நல்லா படம் வரைகிற குழந்தைய தானே ஓவிய போட்டிக்கு அனுப்புவோம், பேச்சு திறமை இருக்கிற குழந்தைய பேச்சு போட்டிக்கு அனுப்புவோம். ஸோ நமக்கு வந்து வெல் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு எப்படி சொல்கிறது, நாலேஜ் நமக்கு இருக்கணும். அஸ் எ டீச்சராக நமக்கு இருந்ததுன்னா நாம் அந்த குழந்தைங்கள நம்ம வழி நடத்தலாம். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஓவராலாக டெஸ்ட் வைக்கிறதுலேருந்து ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் சப்போஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்து நடத்துறதுல இருந்து ஆசிரியர்களையும் சரி மாணவர்களையும் சரி என்னென்ன விஷயத்துக்கு யாரை இப்போ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் பிரித்து விடுவாங்க. ஆண்டு விழாலாம் வைக்கும்போது பார்த்துருப்பீங்கல்ல, that is called the total quality of management. Assessment and accreditation of educational institution, அதாவது நாம் வந்து வச்சிருக்கிற எக்ஸாம்ஸில் மாணவர்கள் வாங்கின மதிப்பெண் அடிப்படையில் நமக்கான ஒரு தரம் நிர்ணயிக்கப்படுவாங்க. கல்வியோடைய தரம், கல்வி நிலையங்களுடைய தரம். இப்போ சொல்லுவாங்கள்ல, நேக் வர்றாங்க, எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நேக் ஒர்க் வருது, அதனால் சொல்லி கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம் நம்ம காலேஜில் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் லீடர்ஷிப் தியரிஸ், தலைமைத்துவத்துக்குன்னே சில தியரிஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருந்தால் ஒரேடியாக வேலை செய்கிறவங்க கிட்ட வளைஞ்சு கொடுத்து போகக்கூடாது, மாணவர்கள்கிட்ட அன்பாகவும் இருக்கணும், அதே மாதிரி மாணவர்களோட பிடி நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஒரேடியாக பசங்க வந்து நம்மளை விட்டு பிரியக்கூடாதுன்றக்காக அவங்கள ரொம்ப தூக்கி செல்லம் கொஞ்சிட்டோம்னா அவங்க எஜுகேஷனில் பின்னடைவில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க. தென் ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கூலு ஹெட்ஸு எல்லாமே இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதில் தனியாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாக் ஹோல்டர் இன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஆல்ரெடி வீடியோ வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுது, சரி ஷார்ட்டாக பார்த்துடலாம். கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் பேட்டர்ன்ஸ். டீச்சருக்கு கரெக்டாக நாம் கொடுக்குற கரிக்குலம் பேட்டர்ன் வந்து டீச்சரால் முடியுமா, டீச்சர் வந்து நல்லா புரிஞ்சு லேர்னருக்கு சொல்லி கொடுப்பாங்களா? இப்போ உள்ள சப்போஸ் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சொல்கிறாங்களே சிபிஎஸ்சியில் படித்தா தான் நீட்டு போக முடியும், நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களால வந்து போக முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கே இப்போ நமக்கு தான் கரிக்குலம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல, நல்லா டஃப்பாக கொடுத்துருக்காங்கல்ல. நான் பார்த்தேன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் இருக்கிறது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் இருக்கிறது லெசன்ஸ் எல்லாமே வந்து +1 +2 பிள்ளைங்க புத்தகத்தில் இருக்குது. நாங்களே காலேஜில் வந்து குழந்தைங்களுக்கு மெட்டீரியல் இல்லை அப்படின்னா யூ கோ த்ரூ 11th and 12th பயாலஜி புக் எடுத்து, பயாலஜி குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி நீங்கள் படிங்க அந்த மாதிரி சொல்லுவோம். ஏன்னா மேத்ஸ் பயாலஜி படிக்கிற குழந்தைங்கிட்ட தான் அது ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் கேட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ராப்ளம் என்ன, சப்ஜெக்ட்டு
கண்டிப்பாக அந்த பாடம் குழந்தைக்கு தேவைன்னா தான் அந்த கரிக்குலமில் வைக்கணும். இல்லைனா நாம் வந்து அந்த கலைத்திட்டத்திலேருந்து அந்த பாடத்தை நீக்கிறது நல்லது. கோவிட் டைமில் நிறைய பாடத்தை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சுமாராக நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் போர்டு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னது, நமக்கு கற்றல் அனுபவங்களில் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிறத கண்டிப்பாக இந்த பாடம் வச்சா குழந்தைங்க படிப்பாங்க. நமக்கான ஒரு தீம் இருக்கும் இல்லையா ஒரு ஆசிரியருக்கு. ஏன்னா இந்த பாட புத்தகத்தையும் கலைத்திட்டத்தையும் வடிவமைக்கணும் ஒரு ஆசிரியர் தான். ஸோ அவங்கள வச்சு இது பண்ணியிருக்காங்க. டைப்ஸு, அதுக்கப்புறம் காம்பிடென்சி பேஸ்டு நல் ஹைடன் ரித்தோரிக் அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் ஆர்கனைசேஷன், டாபிக்கல் ஸ்பைரல் கரிக்குலம் வந்து சுழல் முறை கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஜிபிடி பற்றி ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஜோனல் டெவலப்மெண்ட் ப்ராக்சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை டீச்சரை தவிர வேற யார்கிட்ட போய் தன்னுடைய சந்தேகங்களை கேட்கும். வீட்டில் இருக்க பெரியவங்க, அண்ணன் தங்கச்சி, சொசைட்டியில் வந்து படித்தவங்க யாராவது இருந்தால் கேட்பாங்கள்ல, அவங்களோட சப்போர்ட்டர்ஸாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த ஸ்பைரலில் அந்த நான் சொல்லியிருப்பேன். தெளிவாகவே இருக்கும் அந்த இது. அதை எடுத்து பாருங்கள். ரால்ஃப் டைலர், வீலர், இவங்கெல்லாம் வந்து ஹிண்டல் தாபா, ஸ்டஃபன் பீம், இதெல்லாம் புதுசான பேராக இருக்கும் பிஜி டீச்சர்ஸ்க்கு. இது எல்லாமே எம்எட்டில் உள்ள சிலபஸ். தொடர்ந்து இது போல் வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் உள்ளார வாங்க. அதில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. யூனிட் 10 இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி தானே இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் ப்ளூம்ஸோட டெக்னாலஜி நமக்கே தெரியும். சைக்கோமோட்டார் டொமைன், 3 டைப்ஸ் ஆஃப் டொமைன், அதை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி இப்போ 6ஆக பண்ணியிருக்காங்க. அதுவுமே கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். லேப்ஸு, ஏஎன் எஜுகேஷன், இதுக்கு ஃபுல்லாகவே டெக்னாலஜி தான். கல்விக்குள்ளார இருக்கிற தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சது வந்து யூனிட் 10 படிப்பீங்க. யூனிட் 10 புதுசு, யூனிட் 9 புதுசு உங்களுக்கு, யூனிட் 8 வந்து புதுசு, தென் யூனிட் 7மே புதுசு தான். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே படிச்சுன்றது எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் யூனிட் 6 வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்ததில் சில பலது மட்டும்தான் சேர்த்துருக்காங்க, சிலதை நீக்கியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக நல்லா வந்து பிஆர்சி மீட்டிங், சிஆர்சி மீட்டிங்லாம் நம்ம படித்தோம்ல, டிஇடினா என்ன, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், அதெல்லாம் வளவலன்னு படித்தோம்ல யூனிட் 8ல், அதெல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, லொட்டு லோஸுக்கு. ஆனால் முன்னாடி அந்த சர்வ சிக்ஷா அபியான் வருது இல்லை, அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் படிக்கும்போது இதையெல்லாம் சிலது சேர்ந்து படிக்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ 10 யூனிட்டும் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதில் வந்து எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து போடுறேன் 9488031551 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கோங்க. குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ண முடியாததா பர்சனலாக அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, நிறைய கால்ஸ் வந்தால் கிளாஸஸ் எடுக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் மை கிளாஸ். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.